உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் தேர்தல் எவ்வளவு அமைதியாக நடைபெற்றது? உலகத்தில் இதுபோல் வேறு எங்கும் நடந்ததுண்டா? மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழை கற்றுக்கொள்ளும் பொழுது வரும். பெற்றோர்களே, குழந்தைகளை அடிப்பதும் திட்டுவதும் மனித உரிமை மீறல். பள்ளி ஆண்டு விழாவில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுரை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள கோவிலாப்பட்டி குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற 8வது ஆண்டு விழாவில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் கூடியிருந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே அவர் பேசுகையில், குழந்தைகளே, பெற்றோர்களின் மிகப்பெரிய சொத்தே நீங்கள்தான். எனவேதான் உங்கள் மீது பெரிய முதலீடு செய்துள்ளார்கள். நேரம், பணம், முயற்சி எல்லாத்தையும் முதலீடு செய்துள்ளார்கள். குழந்தைகளுக்காக 5 ரகசியங்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என கூறியவர், உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நாட்டில் கடந்த 19ஆம் தேதி நடந்த தேர்தல் எவ்வளவு அமைதியாக நடைபெற்றது என்று பார்த்தீர்களா? உலகத்தில் இதுபோல் வேறு எங்கும் நடந்தது நீங்கள் பார்த்ததுண்டா? அமைதி இல்லாத நாடுகள் நிறைய இருக்கு, ஆனால் நம் நாடு சிறந்த நாடு என்றார். இந்த உலகத்தில் அதிக வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட அரசு பதவிகள் மற்றும் ஐடி போன்ற பெரிய நிறுவனங்கள் காத்திருக்கின்றன என்றார். பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சரியாக பிரித்து கொடுங்கள் என அறிவுரை வழங்கினார். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தமிழை கற்றுக்கொள்ளும் பொழுது வரும், ஆங்கிலத்தையும் அறிவியலையும் கற்றுக்கொள்ளும் போது வரும். பெற்றோர்களே, குழந்தைகளை அடிப்பதும் திட்டுவதும் மனித உரிமை மீறல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்பு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாளாளர் பேராசிரியர் காந்தி, இயக்குநர்கள் பிரசன்னா, உமா பிரசன்னா, ராஜமூர்த்தி, சந்திரா காந்தி ஆகியோர் செய்திருந்தனர். உங்க அப்பா அம்மாவுடைய மிகப்பெரிய சொத்தே நீங்க தான். எனவே தான் உங்க மேல பெரிய முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. நேரத்தை, பணத்தை, முயற்சியை எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க உங்க மேல. உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி தர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காங்க. எனவே மை டியர் சில்ட்ரன், குழந்தைகளுக்காக நான் 5 ரகசியங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட், மை டியர் சில்ட்ரன், நம்பர் 1, நீங்க ஒரு நல்ல அப்பாவுக்கும் ஒரு நல்ல அம்மாவுக்கும் பிறந்திருக்கிறீங்க. நல்ல ஊர்ல பிறந்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறீங்க, இந்திய நாட்டில் பிறந்திருக்கிறீங்க. சுதந்திரமான இந்த உலகத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க. நேற்று தான் எலெக்ஷன் நடந்தது. இந்திய நாடு மிகப்பெரிய நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு. இன்னைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா. இந்த நாட்டில், சுதந்திர நாட்டில், இந்த ஒரு டெமோக்ராசி, மக்களாட்சி தத்துவம் உள்ள இந்த நாட்டில் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்தது. பாத்தீங்களா குழந்தைகளே, எவ்வளவு அமைதியா நடந்தது. உலகத்தில் எங்கேயா இப்படி நடக்குமா? சில நாடுகள் எல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாங்க கட்சிக்காரங்க. இந்த கட்சிக்கு துப்பாக்கி வச்சிருப்பாங்க, அந்த கட்சிக்காரங்க துப்பாக்கி வச்சிருவான், ஒன்று சுட்டுப்பாங்க. அப்படி இல்ல நாடுகள் இருக்கு, அமைதி இல்லாத நாடுகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த நாடு அவ்வளவு சிறந்த நாடு. மகிழ்ச்சி அடைங்க. நம்பர் 2, இந்த உலகத்தில் நீங்க ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதற்கான எல்லா திறமைகளும் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். தெரிஞ்சுக்கங்க குழந்தைகள். 55 வயசான பிறகு நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் ஓட்டு வந்தேன். எனக்கு அப்ப 55 வயசு, 4200 கிலோமீட்டர். கூட ஓட்டினவங்கலாம் 20 வயசு, 25 வயசு. 56 வயதுல நான் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீந்தி வந்தேன். என் கூட நீந்தினவங்க எல்லாம் 20 வயசு, 25 வயசு, 30 வயசு. அவ்வளவு ஆற்றல் இந்த உடம்புல இருக்கு. பிள்ளைகளே, உங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. நீங்க கண்டிப்பாக ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். நம்பர் 3 ரகசியம், இந்த உலகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அரசு பணி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர் வேலை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனில, ஐடி கம்பெனில பயங்கரமான வேலையெல்லாம் காத்துட்டு இருக்கு. மிகப்பெரிய மகிழ்ச்சி சாப்பிடும் போதோ, பணம் சம்பாதிக்கும் போதோ, பதவி உயர்வு கிடைக்கும் போதோ, ஒரு பெரிய வேலையில வரும்போது கிடைக்காது. பிள்ளைகளே, மிகப்பெரிய மகிழ்ச்சி நாம் தமிழ் மொழியை கற்கும் போது வரும். மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆங்கில மொழியில் சரளமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது வரும். மிகப்பெரிய மகிழ்ச்சி நாம் அறிவியலை கற்றுக்கொள்ளும் போது வரும். பெற்றோர்களை தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைகளா இருந்தா சமமா பிரிச்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு சமமா பிரிச்சு கொடுங்க. பாவம், நான் போலீஸ் அதிகாரி, 36 ஆண்டுகளா போலீஸ் வேலை பார்த்திருக்கிறேன். பரிதாபம். பெற்றவர்களை குழந்தைகளை அடிக்கிறதும் குழந்தைகளை திட்டுறதும் மனித உரிமை மீறல்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திட்டாம அடிக்காம எப்படி சார் குழந்தைகள்லாம் படிக்க முடியும்?
அதுக்கெல்லாம் இப்போ நிறைய வழிவகைகள் வந்தாச்சு. பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு நமக்கு குழந்தைகளோட தொடர்பு, கம்யூனிகேஷன், அவங்கள்ட்ட ஓப்பனாக நீங்கள் பேசணும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இந்தந்த நேரத்தில் படிக்கணும், இந்தந்த நேரத்தில் விளையாடணும், இவ்வளோ நேரத்தில் கம்ப்யூட்டர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஏற்படுத்தி அதை நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கி விட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு செயலை எப்படி செய்யணும், எப்படி படிக்கணுங்கிற சொல்லி விட்டீங்கன்னா அடிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைச்சதுன்னா உயர்ந்த இடத்துக்கு இருப்பாங்க, அவங்க உங்களை பெருமைப்படுத்துவாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, sir. That was truly inspiring. அவர்களது பெற்றோர்கள் ரிசப்ஷன் ஏரியாவிற்கு சென்று மாணவர்களை அழைத்துச் செல்லலாம். Now we take up the privilege of honoring the GIS who has secured the first place in the Grade 10 CBSE Board Examination 2022-2023. I request parents to cheer them on. Abdul Mohammed AS secures the second place in the Grade 10 CBSE Board Examination 2022 and 2023. I call upon Prasanna V, who has secured the second place in the JEE Mains Examination. That is V Prasanna, who has secured the second place. Now I call upon Janani Priya MR, who has secured the That is Janani Priya MR receiving the award. It is a moment of honor. அலை நிமிஷம்